நம்ம வீட்ல இத்தனை வள்ளல்கள் இருக்காங்கன்னு தெரியாம போச்சு. கரெக்ட் தான். இந்த குடும்பத்தை விதையிலேந்து மரமாக்கணவன் நான். இப்ப எனக்கே தெரியாம என்னென்ன காரியம் பண்றா பாத்தியா? அம்புட்டு தைரியம் வந்துருச்சு எல்லாருக்கும். வரட்டும், எல்லாரும் செய்யுங்க. ஏமா நீ ஏமா நிக்கிற? அதே தர்ம பிரபுங்க எல்லாருமா சேர்ந்து உனக்கு கொடுத்துட்டாங்களே. பணத்தை வாங்கிக்கிட்டு உன் ஆத்தாள காப்பாத்து போ. போது நிப்பாட்டுங்க பாட்டி. நான் இந்த பணத்தை எதிர்பார்த்து இங்க வரல. இதுக்குதான் இவங்க கூப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன். சும்மா நடிக்காத என்ன, எல்லாத்தையும் பேசி வச்சுட்டு தானே வந்திருக்க. யாரும் ஒண்ணு பேசி வச்சுட்டு நடிக்கல. என் அக்கா கூப்பிட்டா, ஏதோ பிரச்சனையா இருக்குமோன்னு பயந்து வந்தேன். எனக்கு இந்த வீட்ல இருந்து 1 ரூபாய் கூட வேணாம். பாட்டி, அம்மாக்கு உடனே டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாங்க. அதுக்குதான். அம்மா பாவம்மா மீனாட்சி பணத்துக்காக அங்க எங்கன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அப்பதா மீனாட்சி பணம் வேணும்னு கேட்கல. அப்பதா ஏலே, அவ கேட்கலன்னு உனக்கு தெரியுமாடா? நீ எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க? ஆனா அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் சாதாரண ஆளுங்க இல்ல. அவளுங்களுக்குள்ளார பேசி வச்சுதான் எல்லாம் இங்க நடக்குது. கரெக்ட் அம்மாச்சி. இவதான் தேனு கிட்ட போய் இந்த மாதிரி கேளுன்னு சொல்லிருப்பா. என் அக்கா அப்படிலாம் இல்ல. போதும், ரொம்ப நடிக்காத என்ன. அழுது பேசி எல்லார்கிட்டயும் பணத்தை கறந்துட்டல. நிறுத்துறீங்களா? பணத்துக்காக நடிக்கிறதெல்லாம் என் அக்காவுக்கு தெரியாது. மீனாட்சி, எனக்கு தெரியுங்கிறியா? அது உங்க மனசாட்சிக்கு தான் தெரியும். பாத்தியா மருமவளே, என்னைய பணத்துக்காக நடிக்கிறேங்கிறா. இவளுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து பணத்தை கொடுக்கறீங்க. அத்தை, அப்படிலாம் இல்ல அத்தை. அவ பணத்தை கேட்கவே இல்ல அத்தை. நாங்களாதான். எது? நீங்களாதான்? இப்ப எல்லாமே நீங்களாதான் பண்றீங்க.